பிரைஸ் லார்ட். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். மரித்தோர் உயிர்த்தெழுதல் உண்டு என்று வேதம் எனக்கும் உங்களுக்கும் கற்றுத்தருகின்றது. Resurrection after death. Amen. There is a resurrection after death. மரித்தோர் உயிர்த்தெழுதல் உண்டு என்பது கிறிஸ்தவத்தின் கோட்பாடுகளிலே மிக முக்கியமான ஒரு கோட்பாடாக இருக்கின்றது. அந்த வகையிலே இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் எனக்கும் உங்களுக்கும் நித்திய நம்பிக்கையை, மகிமையான ஒரு நம்பிக்கையை, மனரம்மியமான ஒரு எதிர்கால வாழ்வை தருகிறது என்பதை நாங்கள் மறந்துவிடவே கூடாது. The resurrection gives hope in a hopeless situation. The resurrected Christ given a hope in a hopeless life. நம்பிக்கை இல்லாத இந்த உலகத்திலே ஒரு நம்பிக்கையான ஒரு செய்தியை இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் எனக்கும் உங்களுக்கும் தருகின்றது. ஆகவே உங்களுடைய வாழ்க்கை இந்த பூமியோடு முடிவது அல்ல. அடிக்கடி நான் அடக்க ஆராதனை செய்யும்போது அந்த கிரேவ்யார்ட் இல்லாட்டி செமிட்ரியில் ஒரு காரியத்தை அடிக்கடி சொல்வது உண்டு. There is a hope beyond the graveyard. ரைட்? அதாவது எனக்கும் உங்களுக்கும் இந்த செமிட்ரியிலே இருக்கிறதான அந்த கிரேவ் யார்டுன்னு சொன்னால் அந்த அந்த புதைகுழிக்கு அப்பாலே ஒரு நித்திய நம்பிக்கை இருக்கிறது என்பதை நாங்கள் அடிக்கடி சொல்வதுண்டு. ஸோ அந்த வகையிலே இன்றைக்கு ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நம்பிக்கையிலே உறுதியாயிருங்கள். பி கான்ஃபிடென்ட் இன் யுவர் ஹோப். ஒரு வார்த்தையை ஆண்டவரோடு இடைப்பட்டார். சங்கீதத்தின் புஸ்தகங்களிலே தாவீது ராஜா 16ஆம் சங்கீதம், 17ஆம் 18ஆம் சங்கீதங்களிலே இயேசுவினுடைய அடக்கத்தையும், இயேசுவினுடைய மரணத்தையும், ஈவன் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலையும் குறித்து தீர்க்கதரிசனமாய் பாடின ஜெபித்த ஜெபங்களை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையிலே 39ஆம் சங்கீதம் 7வது வசனத்திலே அவர் சொல்லுகின்றார், இப்பொழுதும் ஆண்டவரே நான் எதை எதிர்பார்த்திருக்கின்றேன், என் நம்பிக்கை உம்மில் மாத்திரமே உண்டு. And so, and now, Lord, what do I expect? What do I put hope? My only hope is in you. Wow. அருமையாக அவர் சொல்லுகின்றார், இப்பொழுதும் ஆண்டவரே நான் எதை எதிர்பார்த்திருக்கின்றேன். What am I expecting? எதை நான் எதிர்பார்த்திருக்கின்றேன். அதுக்கு முன்பதாக நீங்கள் பார்ப்பீங்க சொல்லுகின்றார், நம்முடைய உலக வாழ்விலே எதுவுமே நிரந்தரமில்லை, எல்லாமே மாயை. ரைட்? நம்முடைய சுகமாக இருக்கட்டும், நம்முடைய பலனாக இருக்கட்டும், நம்முடைய சொத்து சுகங்களாக இருக்கட்டும், பணம் பொருள் பட்டங்களாக இருக்கட்டும், ரைட், பேர் புகழ் கல்வியாக இருக்கட்டும், எதுவுமே நிரந்தரம் அல்ல. இன்னும் சொல்ல போனால் எதிலும் நாங்கள் நம்பிக்கை வைக்க முடியாது. ரைட்? ஆனால் தாவீது ராஜா சொல்லுகின்றார், இப்பொழுதோ ஆண்டவரே, and now Lord, and so Lord, what am I expecting? What is my hope? And then he said, my only hope, underline the word, my only hope is in you. ஆகவே தீர்க்கதரிசனமாய் சொன்ன அந்த தாவீது ராஜாவினுடைய வார்த்தையின்படி இன்றைக்கும் நாங்கள் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ரைட்?
What is our expectation? What are we waiting for? Our only hope is in God. அருமையான ஒரு ஆங்கில பாடல் உண்டு. My hope is in you, Lord. My hope is in you, Lord. My hope is in you, Lord. Oh, and you, and you. என் நம்பிக்கை உம்மில் மாத்திரம் இருக்கிறது. என் நம்பிக்கை உம்மில் மாத்திரம் இருக்கின்றது. என் நம்பிக்கை உம்மில் மாத்திரம் இருக்கிறது. நீரே என் நம்பிக்கை. யூ ஆர் ஓன்லி மை ஹோப். ஆகவே இந்த அருமையான நாளிலும் கூட நம்முடைய நம்பிக்கையிலே நாங்கள் உறுதியாயிருப்போம். விசுவாசத்திலே உறுதியாயிருப்போம். நிச்சயமாகவே ஆண்டவர் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். அந்த வகையிலே நம்முடைய நம்பிக்கை என்னவென்று சொன்னால், மரணத்துக்கு பின்பதாக உயிர்த்தெழுதல் உண்டு. அந்த உயிர்த்தெழுதலிலே எனக்கும் உங்களுக்கும் ஒரு நியாய தீர்ப்பு இருக்கின்றது. ஜட்ஜ்மெண்ட், ரைட்? இந்த ஜட்ஜ்மெண்டை குறித்து நீதிமான்கள் களி கூறுவார்கள். ஏனென்று சொன்னால், ஜட்ஜ்மெண்ட் என்பது the opposite word of judgment is condemnation. ஆக்கினை தீர்ப்பு என்பது வேறு, நியாய தீர்ப்பு என்பது வேறு. So I'm not talking about the condemnation. I don't touch about that topic. என்னுடைய பாயிண்ட் என்னவென்று சொன்னால், ஜட்ஜ்மெண்ட், மரித்தோர் உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக நியாய தீர்ப்பு உண்டு. நியாய தீர்ப்புக்கு கொடுக்கப்பட்ட வரைவிலக்கணங்கள் டெஃபினேஷனில் உண்டு. a reward ceremony. a reward ceremony. அதாவது எனக்கும் உங்களுக்கும் சிபார்சுகளை கொடுக்கின்ற நாள், வெகுமதிகளை கொடுக்கின்ற நாள். நாங்கள் பூமியிலே இருந்த நாட்களிலே ஆண்டவருக்காக பட்ட பிரயாசங்கள், ஆண்டவருக்காக பட்ட பாடுகள், ஆண்டவருக்காக நாங்கள் சகித்த சகிப்புகள், ஆண்டவருக்காக நாங்கள் விட்டு கொடுத்த தியாகங்கள், ஒவ்வொன்றுக்குமான பிரதிபலன்களை, பலாபலன்களை மரித்தோர் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு நடக்கின்ற அந்த நியாய தீர்ப்பிலே எனக்கும் உங்களுக்கும் கிடைக்க இருக்கின்றது. ஆகவே மரித்தோர் உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக நடக்க இருக்கிற அந்த நியாய தீர்ப்பு என்பது இட்ஸ் எக்ஸைட்டிங், ரைட்? ஒன் ஆஃப் த எக்ஸைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கின்றது. எதிர்பார்ப்பு, மறைமுகமாக நாங்கள் செய்த ஊழியங்கள், கர்த்தருக்காக நாங்கள் பட்ட எல்லா பிரயாசத்துக்கான பிரதிபலன்களை மரித்தோர் உயிர்த்தெழுதலிலே, அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே நமக்கு கிடைக்கும் என்பதை நாங்கள் மறந்துடவே கூடாது. ஆகவே நானும் நீங்களும் தாவீது ராஜா சொல்வதைப் போல தைரியமாக சொல்ல முடியும். அவர் கேள்வியையும் கேட்கின்றார், கேள்விக்கான பதிலையும் பரிசுத்த ஆவியாகிய தேவன் தாவீதை கொண்டு தீர்க்க தரிசனமாய் பாடி வைத்திருக்கிறார், எழுதி வைத்திருக்கின்றார். இப்பொழுதும் ஆண்டவரே, எதற்காக நான் எதிர்பார்த்திருக்கிறேன், எதற்காக நான் காத்திருக்கின்றேன், என்னுடைய நம்பிக்கை உம்மில் மாத்திரமே உண்டு. And now Lord, what am I expecting? What I put in? My only hope is in you. என்னுடைய நம்பிக்கை உம்மில் மாத்திரமே உண்டு. ஸோ அந்த நம்பிக்கையிலே தாவீது ராஜா உறுதியாக இருந்தபடினாலே எவ்வளவுதான் வாழ்க்கையிலே போராட்டங்களும் பிரச்சனைகளும் நிந்தனைகள் அவமானங்கள் ஏமாற்றங்களும் மாத்திரமல்ல, தன்னுடைய சொந்த மகனே தன்னை அழிக்க, தன்னை கொலை செய்ய அவன் வகை தேடி திரிகிற அதே வேளையிலே சவுல் ராஜாவும் இவனுடைய பிராணனை எடுப்பதற்காக வேட்டை நாயை போல அலைந்து திரிகின்ற அதே வேளையிலே தாவீதுக்கு இருந்த அந்த கான்ஃபிடென்ட், ரைட், த டிவைன் கான்ஃபிடென்ட் இன் காட், தேவனுக்குள்ளே அவனுக்குள்ளே இருந்த அந்த தெய்வீக நம்பிக்கையும் உறுதியும் அவனுடைய வாழ்க்கையை தொடர்ந்து நகர்ந்து செல்வதற்கு உறுதியாக இருந்தது. இன்றைக்கும் ஆண்டவர் இன்றைக்கு என்னோடும் உங்களோடும் பேசுகின்றார்.
என்னுடைய உங்களுடைய நம்பிக்கை இந்த பூமிக்குரிய காரியத்தில் மாத்திரம் தங்கியிருக்கக்கூடாது. Don't put your trust in the worldly thing. உலகத்தில் இருக்கும் வரைக்கும் நமக்கு உலகத்தில் இருக்கிற காரியங்களிலே நாங்கள் நம்பியிருக்கத்தான் வேண்டும். ஆனால் நம்முடைய நம்பிக்கை அதற்கு மேலே இருக்க வேண்டும். above than the worldly thing. ஏனென்றால் உலகத்தில் இருக்கிற மக்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்று சொன்னால், உலகத்தில் இருக்கிற மக்கள் உலகத்தை மாத்திரம் நம்பியிருப்பார்கள். தங்களுடைய சொத்து தங்களை பாதுகாக்கும், தங்களுடைய பதவி பட்டங்கள் தங்களை பாதுகாக்கும், தங்களுடைய பணம், செல்வம், செல்வாக்கு எல்லாமே தங்களை பாதுகாக்கும் என்று அதில் மாத்திரம்தான் அவர்கள் நம்பியிருப்பார்கள். நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. எங்களுக்கு பணம் இருந்தாலும், சொத்து சுகங்கள் இருந்தாலும், பதவி பட்டங்கள் இருந்தாலும், செல்வம் செல்வாக்குகள் இருந்தாலும், பலன் இருந்தாலும், ஞானம் அறிவிருந்தாலும், உங்களுடைய நம்பிக்கை ஆண்டவர்கள் மாத்திரமே. அவர் ஹோப் ஓன்லி இஸ் இன் காட். ஆமென். நம்முடைய நித்திய நம்பிக்கை அவர்தான், நம்முடைய நித்திய நங்கூரம் அவர்தான். ஆகவேதான் எனக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு 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 பொக்கிஷமாக இருப்பது a glorious future. There's a glorious future for us. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. Surely there will be an end and your hope shall not be cut off. அருமையாக எழுதப்பட்டிருக்கு. நிச்சயமாகவே நல்ல முடிவு எனக்கும் உங்களுக்கும் உண்டு. உங்களுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. Our hope shall not be cut off. அருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்பிக்கையிலே உறுதியார்கள். என்ன நம்பிக்கை? இயேசு மறுபடியும் இந்த பூமியிலே வருவார். இல்லாவிட்டால் இயேசுவை சந்திப்பதற்கு நாங்கள் இயேசுவிடத்திலே போவோம். அதற்கு பின்பதாக எனக்கும் உங்களுக்கும் மரித்தோர் உயிர்த்தெழுதல் நிகழ்வும் அதே வேளையிலே நியாய தீர்ப்பின் நாளும் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்க இருக்கின்றது. அந்த நியாய தீர்ப்பின் நாளிலே எனக்கும் உங்களுக்கும் ரிவார்ட்ஸை ஆண்டவர் தந்து என்னையும் உங்களையும் பரவசப்படுத்துவார் என்ற அந்த செய்தியை இந்த மரித்தோர் உயிர்த்தெழுதலின் நாட்களிலே, விஷயமாக இயேசுடைய உயிர்த்தெழுதலின் நாட்களிலே வாழுகிற நாங்கள் அதை மறந்துடவே கூடாதாகவே கடந்த நாட்களிலே இயேசுடைய உயிர்த்தெழுதலை குறித்ததான தோட்ஸையும் அந்த தோட்ஸோடு கூடிய செய்தியையும் உங்களோடு ஷேர் பண்ண பரிசுத்த ஆவியானவர் என்னை ஏவி எழுப்பினபடினாலே கர்த்தரை நான் சோதரிக்கிறேன், கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தருக்கு எல்லா துதி கன மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. CRMC திருச்சபை சார்பிலே, ஊழியங்கள் சார்பிலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் சித்தமானால் மறுபடியும் இன்னொரு செய்தியினூடாக உங்களை சந்திக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உயிர்த்தெழுந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.